அதோட அந்த டே முடியுது. ஜே வந்து வீட்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆன்ட்டி வந்து வா ஜே சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவ சாப்பிடும் போது ஆன்ட்டி வந்து சொல்றாங்க, ப்ளீஸ் ஜே இந்த இடத்துலயாவது நீ வந்து யார்ட்டையும் சண்டை போடாத, அமைதியா இரு ப்ளீஸ், கிராஜுவேட் ஆகுற வரைக்கும் இரு அப்படின்னு சொன்னேனே அவளும் ஓகே அப்படின்னு நினைக்கிறான். அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, உனக்கு இந்த செக்ஷன் ஓகேவா இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல இல்லன்னு கேட்கும்போது ஓகே தான். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு இப்போ இல்ல, பட் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைப்பாங்க அப்படின்னு அவ சொல்றா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அவ வந்து பதுங்கி பதுங்கி போறா ஃபுட் எடுத்துட்டு. யாராவது வந்து நம்ம ஃபுட் எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான ரூம்ல அப்படியே பதுக்கி பதுக்கி ஃபுட் இருக்கிறதே தெரியாத மாதிரி பதுக்கி பதுக்கி போறா. ஸோ போகும்போது அவ கீஃபர் இருக்கிறத பாக்கல. ஸோ இப்ப உட்காந்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது கீஃபர் ஏ அப்படின்னு கத்துறா, இவளும் ஏ அப்படின்னு கத்துறா. அப்ப போய் பார்க்கும்போது அவன் சேர் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். இவளுக்கு போச்சுடா, யாருமே இல்லைன்னு நினைச்சா இவன் இருக்கானா அப்படின்னு இருக்கு. ஸோ கீஃபர் வந்து சொல்றான், நீ என்ன எடுத்துட்டு வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு அதுல பாதி கொடு அப்படின்ற. அப்ப ஜே வந்து ஒரு மாதிரி பாக்குறா. பட் அவ எதுவுமே சொல்றதுக்குள்ள அவன் அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடான். நான் உனக்கு தரேன், நீ சொன்னதுக்கு நான் ஓகேவே சொல்லல, பட் நீ சாப்பிடுற. பட் அவன் பெருசா கண்டுக்காம சாப்பிட்டுட்டு மீதி கொடுக்குறான். ஸோ மாத்தி மாத்தி சாப்பிடுறாங்க. அப்பதான் அவன் நோட் பண்றா, கீஃபர் சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த சாப்பாடு ஒரு மாதிரி ருசிச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சாப்பிடுறான். அது அப்படியே அவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா, அவளே மறந்து. அதை கீஃபர் பார்த்துட்டு, என்ன அப்படி பார்க்காத, இல்ல இல்ல அப்படி இல்ல, நீ நிறைய சாப்பிடுற எனக்கு கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை வாங்கிக்கிறான். ஸோ மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஓகே அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஏந்து போறான். அப்ப போகும்போது ஜே கேக்குறா, சாப்பிட்டதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னானே அவன் அவன் எதுவுமே சொல்லாம போயிடுறா. ஜேஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது.